ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரே ஒரு கஸ்டமர் தான். பிக்கப் அதே பிளேஸு, ட்ராப்பும் அதே பிளேஸு. கொஞ்சம் பர்சனலாக கேட்டிருந்தாங்க. என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த கஸ்டமர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு மத்தியானமாக ஒரு 3:20க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மத்தியானமாக தான் இருக்குது, ரொம்ப டிராஃபிக் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போதே இந்த ஆட்டோலாம் குறுக்கால நிற்கிதா. இந்த ஆட்டோலாம் நிற்கிதா, இவங்க வந்துட்டு ஆட்டோக்காரவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு இவங்க முன்னாடி நின்றுறாங்க பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த கார்காரவங்களும் அப்படியே தான் இருக்கும். நான் எப்போ இந்த ஏரியாவுக்கு வந்தாலுமே இதே தான் நான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கா. இதோட நிறைய வண்டிக்காரவங்க இன்றைக்கி பண்ண அட்டூழியத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு வந்திருக்க கஸ்டமர் ஆல்ரெடி ஜோகோவுக்கு நான் இவங்களை இன்டர்வியூ கூட்டிகிட்டு போனேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப நாளாகவே இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் வந்துட்டு புது பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டேன். இல்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன், படித்ததுக்குரிய தான் தேடுறேன். ஆனால் வந்துட்டு இன்டர்வியூக்கெலாம் போனால் கொஞ்சம் ஹையர் ரெக்கமெண்டேஷனில் இருக்கவங்களுக்குலாம் டக்குன்னு எடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த குட்டியான வருது தெரியுதா, அவங்க பாட்டுக்கு வருவாங்க. நம்ம தானே போகணும், அப்போ அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே வரணும். இந்த பக்கம் இருந்து வரவங்க இப்படி தான் சில டென்ஷன்லாம் வருது. அதனால வந்துட்டு ஈஸியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வந்துட்டு முன்னாடி வேலை பார்த்தவங்களோட கான்டெக்ட்ஸும் சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்குது. நானும் லிங்க்டின், நாக்ரி, ஷைனு இதெல்லாம் போட்டுட்டு தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு எனக்கு இன்னும் நல்ல ஜாபு கிளிக் ஆகலை அப்படின்னு புலம்பிட்டே வந்தாங்க. நான் இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே போய் இன்டர்வியூலாம் தேடாததுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியல அவ்வளோக்கா. ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே போயிட்டே இருந்தாச்சு. பார்த்தா இங்கே சிக்னல் போட்டிருக்காங்க. சரி, சிக்னலில் நிற்கணும்ல, நின்று தானே போகணும் கோர்ட்டுக்கு வெளியே. அங்கே ரெட் கலர் லைட்டு தெரியுதா. ஆனால் வந்துட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. தெரியுதா, இன்னும் க்ரீன் சிக்னலே போடல. நான் தான் பேக் மாதிரி நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா எல்லாருமே அப்படி அப்படியே போயிட்டு இருந்தாங்க. சரி, வேறு வழியில் பின்னாடி இருந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. சரின்ட்டு நானும் போயிட்டேன். இந்த சிக்னல் ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. சரின்ட்டு நான் கிட்டக்கு போயிட்டு சரி இனிமேல் பின்னாடி வரவங்களா அதை நில்லுங்கடா அப்படின்னு நான் நிற்பாட்டினா ஒரு 2 வீலர்காரவங்க போனாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ அவசரமாக நம்ம போகிறோம். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அண்ணா நகரில் தான் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போடுவாங்கள்ல, அது எனேபிள் பண்ணியிருக்காங்க போல். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு 2 பேரா 3 பேராக சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஹெல்மெட் போடாமல் போகிறான். ஒருத்தன் கர்ச்சீஃபை வச்சு நம்பர் பிளேட்டை மறைச்சிருக்கான், இன்னொருத்தன் காலை வச்சு நம்பர் பிளேட்டை பறிச்சிருக்கான். சரியான ஜாலியாக இருந்தது அதை பார்க்கும்போது. ஆனால் எப்படிலாம் மறைச்சா மாட்ட மாட்டோன்றது தெரியுது. சரி, அது ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு போக வேண்டியதானே. அதுவும் அந்த வீடியோலாம் பார்த்தா எதுவும் ரொம்ப உயிர் போகிற அவசரத்துலலாம் போகிற மாதிரிலாம் இல்லை. சும்மா ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு ஒரு சேலஞ்சிங்காக போகிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த பக்கம் தான் திரும்பணும், இந்த லாரி போகுதுல அங்கே தான் திரும்பணும். இந்த லாரிக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம பொம்மை மாதிரி வண்டி வச்சுருக்கோம். அப்போ வந்துட்டு பொறுமையாக பார்க்கணும். அப்படின்னா இந்த 2 வீலர்காரர் பாருங்களேன், எவ்வளோ நேக்காக போய்கிட்டு இருக்காரு. ஐயோப்பா, இவங்க ஏதோ விளையாடாம மாதிரி தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க போல். சரின்ட்டு நான் கடைசியாக போக வேண்டிய சந்துக்கு வந்தாச்சு. அப்படியே போயிட்டே இருந்தேன். ஆனால் வந்துட்டு போர்டு எதுவுமே ரொம்ப பெருசாக ஒன்றும் போட்டல. இது வந்துட்டு கன்சல்டன்சி தான், பெய்டு சர்வீஸு. யாராவது வந்துட்டு ஜாப் தேடுறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு பே பண்ணி ஜாப் போனாலும் பரவாயில்ல, பே பண்ணி ஜாப்க்கு ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இந்த டிசிஎஃப் டெக்னாலஜி நீங்கள் போய்க்கலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் கேட்குறாங்க, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியலன்ட்டு அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. அதனால நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தோது முடியுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரின்ட்டு அவங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க. திருப்பி கிளம்பியாச்சு. ட்ராப்பும் இவங்க தானே, அதனால வந்துட்டு கூலாக தான் இருக்குது. 4:30 போல் கிளம்பியாச்சு. 2:30க்கு தான் வீட்டிலேருந்து கிளம்பினோம். 4:30க்கு இங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. இந்த ரெட் கலர் கார் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த சைடு தான் போகணும். சரின்ட்டு அவர் நகர்ற மாதிரி இல்லை. சரி, நம்மளாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் ஏறி போயிட்டேன். சிக்னல் வந்துருச்சு, வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தேன். சிக்னல் கிளியர் ஆகிடுச்சுட்டு போனால் 2 கௌஷிக் வராங்க பாருங்க ஊடால. எப்படிரா போவீங்க, சரியான மொமெண்ட். இன்னொருத்தனும் வர போனான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நிப்பாட்டுங்க, நீ கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நின்றுட்டாங்க. என்னதான் கஸ்டமர் வேலை கிடைக்கலன்னு மன உளைச்சல் இருந்தாலும் அத்தோ சாப்பிட்டு போகலான்னு சொன்னாங்க. அதனால அப்படியே இந்த சைடு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு அத்தோவில் ஒரு கடையில் அத்தோ நல்லா இருக்குமா. சரின்ட்டு அதையும் நம்பி நானும் வந்துட்டு பெரிய ரோடாக தான் இருந்தது அப்படின்றதுனால நல்லா காரை ஓரமாக பார்க் பண்ணிட்டு சரி நம்மவும் அத்தோ சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டா நல்லாவே இல்லை, நிஜமாவே நல்லா இல்லை. அவங்க இதில் வந்துட்டு இது சாப்பிடுங்க, இந்த ஃப்ரைட் அத்தோ சாப்பிடுங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரவங்களே சொன்னாங்க. சரி, அப்போ நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நிஜமாவே நல்லா இல்லை. அந்த கடையில் தான் நல்லா இல்லையா, இல்லை அத்தோனாலே இப்படி தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. சரின்னு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே
அப்படியே 2-3 சந்து தள்ளி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை கொஞ்சம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால சரின்ட்டு அங்கேயும் வந்துட்டு நான் வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு போயிட்டு வந்தாங்க. நைட் ஆயிடுச்சு. 3:20க்கு கிளம்புனோம். இப்போ வந்துட்டு 6:30 ஆயிடுச்சு. சரின்ட்டு இப்போ அடுத்து வீடு பக்கம் தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்புனா இந்த பஸ்ஸுக்காரன் பாருங்க எவ்வளோ பெருசாக ராட்சசம் மாதிரி வரான் ஊடால அப்படியே. சரின்ட்டு எனக்குனே வருவீங்களாடா அப்படிதான் இருக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது. அப்படியே வந்துட்டு போரூர் டோலுக்கு வந்தாச்சு. போரூர் டோல் வந்தால் தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். அப்பாடா வீட்டு பக்கம் போகிறோம். என்ன தான் மத்தியானம் தான் ஆரம்பித்தோம் அப்படின்னாலும் கொஞ்ச நேரத்துலேயே பேட்ரிலாம் ரொம்ப டவுன் ஆயிடுது. வீட்டு பக்கம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல, நம்மளோட வேலைனால இப்படி ஆயிட்டோமா இல்லை நம்ம இப்படி இருக்கிறதுனால சரியாக வேலை பார்க்க முடியலையா அப்படின்றது தெரியல. போரூர் டோலில் வந்துட்டு ஒரு ஆட்டோக்காரவங்க வந்துட்டு எப்படா கேப்பு கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் போயிட்டேன். சரி அப்படியே வந்தாச்சு ஒரு வழியாக. இன்றைக்கி நாள் நல்ல நாளாகவே முடிஞ்சுது. எனக்கு சிறப்பான நாளாக முடிஞ்சுது. அந்த அத்தோவை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருந்தா நல்லாயிருக்கும். நானும் எப்பயும் போல் உள்ளே உட்கார்ற மாதிரியே உள்ளே உட்காந்துருந்தா இன்னும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. எனக்கு என்னடா கொடுத்த காசுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பிரியாணி சாப்பிட்டா கூட எப்போயாவது தான் சாப்பிடுவேன். சரி சாப்பிடும்போது நல்ல பிரியாணியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி போய் சாப்பிட்ருவேன். அது நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஆள் நான். சரி ரொம்பலாம் ஒன்றும் வெளில சாப்பிட்ற ஆள் இல்லை. மேக்ஸிமம் வீட்டில் இருந்தே கொண்டு வந்துடுவேன். நான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற சில நேரம் வந்துட்டு வயிறே தேடும், வாயே தேடும், நல்லது சாப்பாடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் போய் எஸ்எஸ்சில் போயிட்டு 360 அந்த பிரியாணி இருக்கும், அதை போய் போட்டுருவோம். சரி இன்றைக்கி இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு நாள் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.